நியூமன்னா உறவுகளுக்கு வணக்கம். 19/1/2025 அன்று உணவு கொடுத்தவர்களுடைய குடும்பம் சின்ராஸ் அண்ட் கலையரசி. இவங்க இருவருக்கும் அன்றைக்கு திருமணம் நிச்சயிக்கப்பட்டு திருமணம் நடந்தது. அதற்கு முன்பதாக நம்முடைய பிள்ளைகளுக்கு அவங்க உணவு கொடுத்தாங்க. தங்களுடைய இல்லற வாழ்க்கையை தொடங்கிறதுக்கு முன்பதாக நான் என் ஃப்ரெண்டு தான் சின்ராஸ். நான் அவங்கக்கிட்ட நான் கன்சல்ட் பண்ணேன். உங்கள் வாழ்க்கையை தொடங்கிறதுக்கு முன்னாடி ஒரு நல்ல விஷயத்த பண்ணிட்டு போ, கண்டிப்பாக உங்கள் லைஃப் நல்லா இருக்கும், அது ரொம்ப பெரிய பிளஸ்ஸிங் உங்கள் 2 பேருக்கும் அப்படின்னு நான் சொன்னேன். ஸோ நான் சொன்ன மாதிரியே என் ஃப்ரெண்டுக்கு சொல்லி நான் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிட்டு சொன்னாங்க. சொல்லி அவங்களுடைய வெட்டிங் டேக்கு முன்னாடியே நமக்கு ஃபுட் நம்முடைய பிள்ளைங்களுக்கு ப்ரொவைட் பண்ணாங்க. இந்த வீடியோ பார்த்துட்ருக்கிற நீங்களும் உங்கள் வீட்டில் எவ்வளவோ நிகழ்ச்சிகள் நடக்கும், எவ்வளவோ சுபகாரியங்கள் நடக்கும், எவ்வளவோ பிறந்த நாட்கள் நடக்கும். ஸோ ஒவ்வொரு விஷயங்களும் வர்றதுக்கு நீங்கள் அதுக்கு எவ்வளவோ செலவுகள் பண்ணி எவ்வளவோ நிகழ்ச்சிகள் பண்ணுறீங்க. அதில் ஒரு பங்குன்னு கூட நம்மளால் சொல்ல முடியாது. ஒரு சில பேருக்கு உணவு நம்ம கொடுத்தோம் அப்படின்னா நீங்கள் செய்கிற அந்த நிகழ்ச்சியை எவ்வளோக்கு எவ்வளோ தான் ஆடம்பரமாக எத்தனையோ கோடிக்கணக்கில் நீங்கள் செஞ்சாலும் அது முழுமையடையாது. ஆனால் ஒரு 10 பேருக்கோ இல்லை உங்களால் முடிஞ்ச சில பேருக்கோ நீங்கள் உணவு கொடுத்து நீங்கள் அந்த ஒரு காரியத்தை செய்யும்போது அது உங்களுக்கு ஒரு பெரிய பிளஸ்ஸிங்காக இருக்கும். அந்த பிள்ளைகளுடைய பசியை நீங்கள் தீர்த்ததுக்கு 1000 மடங்கு கடவுள் உங்களை ஆசீர்வதிப்பார். ஸோ இந்த வீடியோ பார்த்துட்ருக்கிறவங்க எல்லார்கிட்டையும் நாங்கள் ரெக்வஸ்ட் பண்ணிக்கிறது அதுதான். நீங்கள் நம்ம நியூமன்னாக்கு மட்டும் நீங்கள் ஹெல்ப் பண்ணுங்கன்னு நான் சொல்லலை. எங்கே இருந்தாலும் உணவுக்காக யாரெல்லாம் உணவு தேவைப்படுகிறதோ அவங்க எல்லாருக்குமே நீங்கள் ஹெல்ப் பண்ணுங்கள். ஏன்னா இன்றைக்கி உணவு இல்லாமல் நிறைய இடங்கள்ல இருக்கிறாங்க. ஸோ நாங்களும் கூடுமான மட்டும் நிறைய மண்டபம்லாம் போயிட்டு பேசிட்டு வந்திருக்கோம். நிறைய இடங்களுக்கெல்லாம் நம்மளை கூப்பிட்டு ஃபுட்ஸ் கொடுத்துட்ருக்குறாங்க. அதே போல் ஃபுட் உங்களுடைய வீட்டு சுபகாரியங்களில் ஃபுட் மீந்துடுச்சுன்னா தயவு செய்து உணவுகளை வீணாக்காதீங்க, எங்களை தொடர்பு கொள்ளுங்கள். நாங்கள் அதை பெற்றுக்கொண்டு மற்றவர்களுக்கு நாங்கள் அதை பகிர்ந்து கொடுப்போம். நன்றி.